கமலி, உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஆமா, என்ன சொல்லுது அதிர்ஷ்டம்? விருப்பப்படி வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏதாவது போய் சாப்பிடலாமா? வா. வேலை கிடைக்காம ஊருக்கு போறமே, நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. நீ எப்ப வேணாலும் மெட்ராஸ்க்கு வரலாம், என் ரூம்ல தங்கலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச 4-5 பிரைவேட் கம்பெனில ட்ரை பண்ணி நான் உனக்கு லெட்டர் போடுறேன். என் வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் கூட உனக்கு இத்தனை இன்டர்வியூ வருது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உன் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசர் கிட்ட காட்டுதானேன்னு என்ன கிண்டல் பண்றான். அதை விட்டு அக்கா மாமா திட்டினா தானே நீ கவலைப்படணும். திட்டாம என்ன, உன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சு ஹாஸ்டல்ல தங்கிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு அது போதும்டே. சரி, பால் சாப்பிடு. சீட் நம்பர் 5 விண்டோ சீட்டுங்க. தேங்க்யூ. எல்லாம் ஜென்ஸாவே இருக்காங்க. ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஹலோ. ஐ அம் ஜென்சி. இவன் என் ஃப்ரெண்ட் கமலி. ஹலோ. ஹாய். ஹலோ. ஈரோடா சேலமா? நானோ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு போறா. ஐ சி. எதுக்காக என்ன இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச? பாய்ஸ் கிட்ட நம்ம கேஷுவல் ஆயிட்டோன்னு வையே, அவங்களுக்கு நம்மள கிண்டல் பண்ணணும், சைட் அடிக்கணும்னு தோணாது. நாம ஒதுங்கி நின்னாதான் நம்மள உரசி பார்க்கணும், ஓர கண்ணால் பார்க்கணும்னு தோணும். அக்கா மாமா கேட்டதா சொல்லு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மனசு தளர விடாத. மறக்காம லெட்டர் போடு. ஓகே, பாய். அந்த செயினை புல் பண்ணுங்க. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. என்னவா பண்ண போற? எடுத்துட்டு ஓடனவன் உடனே கிடைக்கவா போறான்? இறங்கி போய் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த வண்டியில போற. அதுக்கு இந்த வண்டியில போயிட மொட்டை புள்ளையா வேற இருக்க. பெரியவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இறங்கி ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இதுக்கு தான் ஜன்னல் ஓரமா பேக் எல்லாம் வைக்க கூடாதுங்கிறது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாருமா, உன் பைய போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சர்டிபிகேட்லாம் போயிடுச்சு சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கமா. சார், கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 105 ரூபா ஃபேர், 50 ரூபா ஃபைன், 155 ரூபா கொடுங்க சார். பேர் என்னம்மா? கமலி. வயசு? 21. தேங்க்ஸ் சார். எதுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு. வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா, வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா, வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. सूर्या बेटा 1 मिनट. माउशा बेटी इधर आओ. आती हूँ माँ. मेरी बेटी तमिल सीखी है. वो तमिल में 4 वाक्य बोलना चाहती है. அண்ணே, இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணுமில்லப்பா, இந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்ககிட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா, அதான் சொல்றாங்க. சரி, பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, நான் உன்னை காதலிக்கிறேன், ओडी पोइरलामा. क्या मेरी बेटी तमिल में अच्छी बोल रही है? अच्छा तमिल बोलते हैं. तुम्हारा बेटी अच्छा तमिल बोलते हैं. என்னன்னா என்னென்னமோ பேசுன பொண்ணு. தமிழ் கத்து கொடுத்ததே நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. बेटी 4 वाक्य सिखाऊंगा, फिर मिलेंगे. ठीक है. இப்போ என்ன சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்து தரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் மறந்து வரது எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதி இருந்தா? என்ன குடும்பஸ்தன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது.
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டா என்னை பத்தின சந்தேகம்லாம் தீந்துரும். என்னாச்சு? திடீர்னு சோகமாயிட்ட? ஒண்ணு இல்லக்கா. இல்ல, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படிச்சேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லம்மா. அவருக்கு ஆறுதலா ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி, வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும்போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே, குழப்பாதீங்க. நானா குழப்பறேன்? பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு. என்ன? காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? செல்வி கமலி அவர்களுக்கு சூர்யா எழுதுவது. தங்கள் கடிதம் கண்டேன், குழப்பத்தில் ஆழ்ந்தேன். வாழ்க்கையில் யாருமே அனாதை இல்லை. கடைசி வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எழுதியிருந்தீர்கள். கடைசி வரை துணையாக இருப்பவள் மனைவி மட்டுமே. அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்களா? அன்புடன் சூர்யா. தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடைய செய்வீர்களா? ஐயோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு. வராடா பின்ன என்ன டேய், மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்ன டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. போடா. ஏமா, இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து, ஏண்டா கலிய பெருமாள் காலிப்பையில உன் கடையில கண்ணு இல்லாதது மூக்கு இல்லாததெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது, உன் தெருவிலேயே சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ஓன்னு அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? டேய், லேடிஸ் கிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா, பண்ணிக்க. இல்ல, உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் பாரு. இந்தாங்க. மா, நீ வந்து கவலையே படாதமா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூட்டு வருவான். ஐயோ, பயப்படாத. இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மையை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலா மாலான்னு பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. मुझे बाल देना, मैं नहीं दूंगी. पापा से कह दो, ये तो मेरी बाल है. नहीं. என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே.
ஐ சுற்றலாம் அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரைப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். ஆ, உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது லெட்டருக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணே. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணுண்ணே. என்ன தாமரைப்பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. ஓ, இந்த ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிபிகேஷன் சொட்டா? அப்படி இல்லண்ணே. பின்ன நான் கமலி கிட்ட போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் நான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலியை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையாவது கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து அவளை போன்ல பேச சொல்லு. அவ போன் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு போன் பண்ணோம். சரிவா போய் பேசுவோம். அண்ணே, அவ வீட்டுல போன் இல்லண்ணே, ஒரு பிபி நம்பரை கொடுத்திருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள போன் பண்ண சொல்லிருக்கா. அப்படியா? तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே, அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை ஐயோ. என்ன? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏண்ணே என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அத அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா, ஏமா டென்ஷன்ல பூவை பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வரும். இந்த காதலே இப்படித்தாம்மா, பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசிட்டு. ஊட்டிக்கு அவசரம் ஒரு போன் பண்ணணும். क्या? ऊटी अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं, प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स. ஆமா, தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிவரி விட்டா வேற வழியே இல்ல. எதுக்கு ஒரு தடவை பாத்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ். लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ, सुनील आया। ठहरो, अभी बुलाती हूँ। आप लाइन में रहना। बेटा सुनील, चलो चलो जल्दी। सर, माय गर्लफ्रेंड इज वेटिंग, प्लीज. साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन उसके थोड़ा करने अर्जेंट है, इसी के लिए फोन करना मैंने चाहते कहा मुश्किल हैं। आप नहीं। बाद में करो ना, हाँ ठीक है ना? साहब आप जाकर कर दो ना, जल्दी आओ ना, थैंक यू. जल्दी. आप कब आएंगे? ஹலோ, யாரு? கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ சத்தமா பேசுங்க. ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சூர்யா. ஹலோ ஹலோ சூர்யா. ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சூர்யா. எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. சத்தமா பேசுங்க. ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ ஹலோ, நீங்க அனுப்புற ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வெட்டர் ஸ்வெட்டர். ஹலோ ஹலோ, கபடி பேசுங்க. ஹலோ, என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपए हुआ सब. I'm sorry, பணம் இல்ல, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना. ठीक है.
சரி இருமா, தம்பி திரும்ப போன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்டுல தேடுவாங்க. அப்ப போன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்பிட்டுமா? போன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா. வழக்கமா இங்க டெலிபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏத்த சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போயணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோட் எல்லாம் கரெக்டா ஏத்துறாங்க? ஏத்திட்டு தான் இருக்கு. சார், எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்ல இருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து கடத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்வளவு கோவம் ராஜு? அவங்க பண்ண ഫ്രോഡ് എല്ലാം നീங்க തട്ടി കേട്ടല്ലേ, ആ ദേഷ്യം സാർ. ഇങ്ങനൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் கொஞ்சம் நெல்லு. என்னப்பா, ப்ரொடக்ஷன் ஃபைல பார்க்கலாமா? மிஸ்டர், நீ போய் வேலையை பாரு. இங்க பாரு பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல சில்லறை கிடைக்கும். எப்படி வசதி? பையா ஃபேக்டரியில சில பிரச்சனை. நேத்து ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு. என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஆபீஸ், ஃபேக்டரி, வீடு, கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது. இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன ரசனையே இல்லாத முண்டை நினைச்சிட்டீங்களா? நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்போ நாளைக்கு நீ என் கூட வரப்போற, ஒவ்வொரு இடமா காட்ட போற, உன் ரசனைய நான் பார்க்க போறேன். ஐயா, நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் காட்ட மாட்டீங்களே. டேய், ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா. பாத்துக்க. அது இல்லையா, சம்பளமா? ஆமா. என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா. பாட்டி வேற ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓ, உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா, அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிராளுங்க, மத்த முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. டேய், ஒரு 10,000 ரூபாய்.
நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி நீங்க ஈரோடு வாங்க முதலாளி. இந்தா என்ன பாக்குற? டெலிபோன் பில்றா 3500 ரூபாய் கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? போ. ஏய் ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க போய் கொஞ்சம் கூடாதுல்ல. வெரி குட். என்ன பார்த்தேன்? ரொம்ப டச்சிங்க இருக்கு. இல்ல ஆமா நான் போறேயா. ஏய் ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா நான் போறேயா. அப்படியா? ஆமாயா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய் ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க, சரி நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாயா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள் உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. எப்ப போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டு. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல இங்க